சின்ன வயசுலேருந்தே எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்குங்க. அம்மா கூட அப்போலாம் பீச்சுக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கன்னு அடம் பிடிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது தம்பி ஏமாற்றி சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒர்க் போகிறேன். அப்போ ஃப்ரெண்டு தானங்க ஏமாற்ற முடியும். சரின்னு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பெசன்ட் நகர் வந்துட்டாங்க. அங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணது மட் காஃபியில் இருக்கிற நட்டோலா காஃபிங்க. ஹாட்டாக க்ரீமியாக அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்டாக நாங்கள் ட்ரை பண்ணது ஹாங்ஸ் சைனீஸ் ஃபுட்டில் ஜப்பான் சிக்கனுங்க. அதெல்லாம் க்ரீமியாக எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் டின்னருக்காக பர்பிள் டின்னர் வந்திருந்தோங்க. சைனீஸ் ஃபுட் இருக்குன்னு சொன்னாங்க. காண்டினென்டல் இந்தியன் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே சீட்டிங்காக வந்திருந்தோங்க. நல்லா அவுட்டோர் சீட்டிங்கோட வியூலாம் பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் ஷாங்காய் ரைஸ் வித் நூடுல்ஸையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி மைல்ட் சீசனிங்கோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்டாக ட்ரை பண்ணது ஈரோ ஸ்டேக் அண்ட் சிஸ்ல. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேங்க. லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது ஹனி விங்ஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணோம். சிக்கன் ஹனி விங்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஈரோ ஸ்டேக் அண்ட் சிஸ்ல வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோங்க. சிக்கன் ஸ்டேக் அண்ட் பீஃப் ஸ்டேக்கு அண்ட் பொட்டேட்டோ அந்த ப்ரெட் வந்து அது எல்லா கஸ்டமைஸ்லேயுமே அது வந்துடும். அதில் பேக்கன் சாஸ்னு ஒன்று இருக்கும். பேக்கன் சாஸ்னால் பிக்கு. நாங்கள் பிக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஆக்சுவலி நான் பீஃப் அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது. இது எனக்கு பீஃப் வந்து அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப ரப்பரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கட்டே ஆகலை. நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். எனக்கு அது குக் ஆகாத மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல. டேஸ்ட்டும் ரொம்ப பிளாண்டாக இருந்துச்சு. சீசனிங் எதுவுமே இல்லை. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. மேபி ஒன்ஸ் சைனீஸ் ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு அது ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதனால் சரி மனசு கொஞ்சம் கூல் பண்ணலான்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு குச்சி ஐஸ்க்கு வந்துட்டாங்க. ஐஸ்கிரீம் நேம் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி அது பாப்சிக்கல் மாதிரி இருந்துச்சு. ஐஸ்கிரீம் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நல்லா ஃபயர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப வித்தெல்லாம் காட்டினாங்க. அதெல்லாம் அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு பீச்சில் போய் கால் நனைச்சிட்டு கடையிலுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு பெசன்ட் நகருக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஷாப் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.